வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தகவல் தான் பார்க்க போறோம். அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்லேருந்து கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்லேருந்து கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. ஸோ வேலை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வேலை. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பரில் வெளியாகிருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21 க்ளோஸ் ஆகுது. ஸோ கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா அக்டோபர் 29லேருந்து 31க்குள்ளே கரெக்ஷன் விண்டோ நீங்கள் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 2025லேருந்து ஜனவரி 2026க்குள்ளே நம்மளுக்கு எக்ஸாம் நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் 2 லாங்குவேஜில் மட்டும்தான் எழுத முடியும். இதில் வந்து ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குது. இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் இருக்குது. இது குரூப் சி பதவிக்கான வேலை இது. ஸோ டென்டேட்டிவ் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேலுக்கு வந்து 4,408 வேக்கண்ட்டும், கான்ஸ்டபிள் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 285 வேக்கண்ட்டும், கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேலே அதாவது கமாண்டோவுக்கு வந்து 376 வேக்கண்ட்டும், கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபீமேலுக்கு வந்து 2,496 வேக்கண்ட்டும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 7,565 வேக்கண்ட்டு நம்மளுக்கு விட்டுருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா பேரும் அப்ளை. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து மேக்ஸிமம் ஏஜ்லேருந்து ஒரு 5 வருஷம் கூட்டி அதாவது 30 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓபிசி கேட்டகரி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருஷம் கூட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எல்லா கேட்டகரிக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12வது முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ 12வது முடிச்சிருந்தால் அந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணி தாராளமாக எழுதலாம். ஸோ இன்சென்டிவ் அதாவது போனஸ் மார்க் சொல்லியிருக்காங்க. என்சிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 5% மேக்ஸிமம் மார்க் உங்களுக்கு தரும்னு சொல்கிறாங்க. அதே போல் என்சிசி பி சர்டிஃபிகேட்டுக்கு 3%, என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு 2% உங்களுக்கு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட்டேஜ் மார்க்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அதாவது டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து நீங்கள் வந்து ராஷ்ட்ரிய ரக்ஷ யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து எக்ஸ்ட்ரா தரும்னு சொல்கிறாங்க. அதாவது டிஸ்டிங்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா 5% மார்க்கும், ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருந்தீங்கன்னா 4% மார்க்கும், செகண்ட் கிளாஸ் எடுத்திருந்தீங்கன்னா 3% மார்க்கும், ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா 2% மார்க்கும் உங்களுக்கு தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ssc.gov. அந்த எக்ஸாம் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஓடிஆர் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கட்டுற மாதிரி வரும். இதில் வந்து விமன் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் வந்து இல்லை, அவங்க ஃப்ரீயாகவே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் ஜோனல் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜோனல் வைஸாக எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், ஸோ இந்த இடத்தெல்லாம் எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇஎம்டி அதாவது ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் இது பண்ணி தான் உங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 100 கொஷின் கேட்பாங்க. பார்ட் ஏல ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 50 கொஷினும், பார்ட் பி ரீசனிங்கில் ஒரு 25 கொஷினும், பார்ட் சி நியூமரிக்கல் ஆபிலிட்டி அதுலேருந்து ஒரு 15 கொஷினும்,
பார்ட் டியில் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் அண்ட் எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்டு, கம்யூனிகேஷன் இதுலேருந்து ஒரு 10 கொஷினும் நம்மளுக்கு கேட்பாங்க. மொத்தமாக ஒரு 90 மினிட் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங்க்கு. ஸோ அதே போல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. அதாவது நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா 1600 மீட்டரை 6 மினிட்டில் ஓடணும். லாங் ஜம்ப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் இருக்குது. ஹைட் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3.9 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ 30 வயசுக்கு மேலேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 1600 மீட்டர் 7 மினிட்லையும், லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 13 ஃபீட்டில் இருக்குது. ஹைட் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3.6 இது நீங்கள் தாண்டணும்னு சொல்கிறாங்க. அதே போல் 40 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா 8 மினிட்ஸில் 1500 மீட்டர் நீங்கள் ஓடணும். உங்களுக்கு வந்து 12 ஃபீட்டு லாங் ஜம்ப் கொடுத்துருக்காங்க. ஹை ஜம்ப் வந்து 3.3ன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து மினிமம் 170 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர், நார்மல் 81 சென்டிமீட்டரும் எக்ஸ்பென்ஸில் ஒரு 4 சென்டிமீட்டர் எக்ஸ்பெண்ட் ஆகி மொத்தமாக 81லேருந்து 85 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபீமேலுக்கு ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா 1600 மீட்டரை வந்து 8 மினிட்டில் ஓடணும். உங்களுக்கு வந்து லாங் ஃபீட் வந்து ஒரு 10 கொடுத்துருக்காங்க. ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3 இது நீங்கள் ஹை ஜம்ப் பண்ணணும். ஸோ அதே போல் 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா 1500 மீட்டரை வந்து 9 மினிட்டில் ஓடுற மாதிரியே வரும். உங்களுக்கு நீளம் தாண்டுதல் பார்த்தீங்கன்னா லாங் ஃபீட் வந்து 9 கொடுத்துருக்காங்க. உங்களோட ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 2.9 சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா 10 மினிட்ஸில் 1500 மீட்டர் ஓடணும். உங்களுடைய லாங் ஃபீட் பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 2.6 இது நீங்கள் ஹைட்டில் தாண்டணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபீமேலுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 150 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல ஜாப் இது. நீங்கள் டெல்லியில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ மேலும் இதுபோல் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.